ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் பார்த்தேன். அவ்வளோ த்ரில்லாக இருந்துச்சு. சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்றத. ஸோ அதனால பார்த்ததுமே நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தை உடனே பார்த்துடணுன்றதுக்காக டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால டேரெக்டாக ஒன்லைனர் பார்த்துடலாமா? ஸோ அந்த கதையோடைய ஹீரோயினுக்கு வந்து புதுசாக கல்யாணமாக்கி ஒரு அழகான ஊரில் வந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய கண்ணுக்கு ஒரு தாத்தாவுடைய ஆன்மா தெரிய ஆரம்பிக்குது. அது அவங்கள ரொம்பவே பயமுறுத்துது. ஸோ ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி நம்ம என்ன பண்ணோம், எதுக்கு இந்த தாத்தாவுடைய ஆவி வந்து நம்மளை துரத்துது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. அப்படி ட்ரை பண்ணும்போது அவளுக்கு நிறைய ட்விஸ்ட் வந்து காத்து இருந்துச்சு. ஸோ எதுக்கு அந்த ஆன்மா நம்ம ஹீரோயினை துரத்தணும்? ஸோ கடைசியில் என்னதான் ஆச்சுன்ற கதையை ரொம்பவே சூப்பராக சொன்ன கதை தான் 2025 ரிலீஸ் ஆன பிளாக் பிளட். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அழகான கல்யாண வீட்டை காமிக்கிறாங்க. அதுவும் இந்த கதை எந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரினா 1980s நடக்கிற மாதிரி. ஸோ நல்லா கிராண்டாக தான் அந்த கல்யாண வீடு ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படியே கல்யாண வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் காமிக்கிறாங்க. அது போக அதில் ஒரு லேடியை காமிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் ஹீரோயினுடைய அம்மா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அதனால எல்லா வேலையும் கரெக்டாக போகுதா, ஸோ எல்லாமே யாருக்கும் குறை இல்லாமல் வருதா அப்படின்னு ஒவ்வொரு செக்ஷனையாக செக் பண்ணிட்டு போகிறாங்க. சமைக்கிற இடம், டெக்கரேஷன் திங்ஸ்ன்ற மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுடைய அம்மாவை பற்றி சொல்லி ஆகணும்னா, அவங்க சிங்கிள் மதராக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நம்ம ஹீரோயினை வளர்த்துருந்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் மதராக அந்த சொசைட்டியில் வளர்க்குறதுன்றது ரொம்பவே கடினமானது இல்லையா? இருந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுடைய முகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமிதம், ஒரு ஆனந்தம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியாக நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூம்க்கு வராங்க. ஸோ ஹீரோயினுக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்ததுமே மெல்ல ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்து உன்னுடைய அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவார், அவர் இப்போ உயிரோட இல்லைதான், ஆனால் உன்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவார் அப்படின்னதும், அம்மா சும்மா இருங்க, அப்பா வந்து என்ன நினச்சி பெருமைப்பட மாட்டார், உங்களை நினச்சி தான் பெருமைப்படுவாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தீங்க, இப்போ நான் நல்ல பொண்ணாக வளர்ந்து எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னா அது உங்களால் மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயின் அவளுடைய அம்மாவை பற்றி பெருமையாக சொல்ல. ஸோ ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் அவளுடைய அம்மாவுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிறா. அதுக்கப்புறம் சரிம்மா நீங்கள் பாரு, நான் வெளியில் ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா அவளுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து கிராக் விழுமா. ஸோ மிரண்டு போய்ட்றா, என்னடா இது, ஏன் இது உடஞ்சுது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது சைடில் இருந்த ஒரு ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துருது. உடனே பயந்துடுறாங்க, என்னடா இது நல்ல நாள் அப்போவுமா இப்படி நடக்குது அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்து மேலே வச்சுட்டு சைடில் திரும்பினா லைட் வர ரொம்பவே ஃப்ளிக்கரிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ பயந்து போன இவா வேகமாக வெளியில் வரா. வெளியில் வந்து அவளுடைய அம்மா கிட்ட அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீ பயப்படாத, இது வெறும் ஷார்ட் சர்க்கியூட் தான், நீ உன்னுடைய ரூமில் போயிரு, நாங்கள் என்னன்னு செக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட. உடனே இவ்வளோ வேகமாக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வரா. அப்படி ரூமுக்கு வரும்போது உள்ள அந்த ஃபோட்டோ இருந்துச்சு இல்லையா, மேலே எடுத்து வச்சிருந்துருப்பாள்ல, அது கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்குது. என்னடா இது, என்ன கெட்ட சகுனம், ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு பார்க்கும்போது சைடில் ஏதோ ஒரு தாத்தா இவளை பார்த்துட்டு இங்கிருந்து கிராஸ் ஆகுற மாதிரி தெரியுமா. யார் அது அப்படின்னு வேகமாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போறா. ஆனால் அந்த தாத்தா வந்து வேகமாக போயிடுறாரு. இவளும் விடாம பின்னாடியே போகும்போது ஒரு இடத்துல சகதியான கால் தடங்கள் வந்து ஹீரோயினுக்கு வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ரிச்சுவல் பண்ணுறதுக்காக இந்த ரோஸ் பெடல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிச்சு போட்டு வாசனையாக இருக்கணுன்றதுக்காக ஒரு இது வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து கெட்ட ஸ்மெல் அடிக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நல்ல ஸ்மெல் தானே அடிக்கணும், இதுக்கு என்னாச்சு அப்படின்னு அது பக்கத்துல வந்து பார்த்தா உள்ள கருப்பு கலர்ல ஏதோ ஒன்று லிக்விட் மாதிரி இருக்கவும் பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. அதை அப்படியே எடுத்து ஊத்தி பார்க்கறா, அப்படியே ரத்தம் மாதிரி இருக்குமா. மிரண்டு போயிடுறா, கத்திடுறா. உடனே இவளுடைய அம்மா வந்து வேகமா என்னாச்சு அப்படின்னு வந்து பாக்குறாங்க. அவங்களும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே டெக்கரேஷன் பண்ணவங்களை கூப்பிடுறாங்க. அவங்க வந்து உள்ள பார்க்கும்போது உள்ள எலி வந்து செத்து கிடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ரத்தம் வந்து எப்படி பிளாக் கலர்ல மாறிச்சு, இது எப்படி நடந்துச்சு, நாங்கள் இப்போ தானே இதை ரெடி பண்ணோம், இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு கெட்ட சகுனம் அப்படின்ற மாதிரி நினச்சிட ஹீரோயினுக்கும் ரொம்பவே கஷ்டமாகுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு படத்தோடைய டைட்டிலை போடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்லபடியாக அவங்க அம்மா வந்து கல்யாணத்தை முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அது போக இவங்க இப்போ எங்கே போகிறாங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். அதனால இந்த ஊட்டி மாதிரியான ஒரு மலை பிரதேசத்தில், அதுவும் அந்த டீ எஸ்டேட்டில் தான் ஹீரோ வேலை பார்ப்பான். அங்கே இவனை மேனேஜராகவும் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நினச்சி சந்தோஷமாக பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. நமக்குன்னு ஒரு வீடு, அழகான வேலை, சந்தோஷமாக வாழ போகிறோம்ல அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாக ஹீரோவை ஹக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன்.
ஆனால் அவளுடைய மனசுக்கு வந்து ஒன்று உறுத்திட்டே இருக்கும். அந்த கல்யாண வீட்டில் ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு அதை நினச்சி இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்னை ஹீரோன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாரு, நீ ஏன் அடிக்கடி அதையே நினச்சி ஃபீல் பண்ணுற? உன்னுடைய கண்ணாடி ஏன் உடஞ்சிதுன்னா அந்த கண்ணாடி வந்து ரொம்பவே வீக்காக இருந்திருக்குது. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அது போக நீ ஃபோட்டோ உடஞ்சிச்சின்னு சொன்னல, அதை பார்க்கும்போது அது ஒழுங்காக ஹேங் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அந்த சகதி கால் தடம், அந்த எலி செத்து கிடந்த பானை, இதெல்லாம் அப்புறம் என்னது அப்படின்னது. இங்கே பாரு, உங்கள் அம்மாட்ட அதை பற்றி நான் விசாரித்தேன். அது போக அவங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்களாமே. ஸோ அவங்க தான் இது பிடிக்காம தெரியாமல் வந்து போட்டிருப்பாங்க. நீ ஏன் அதை நினச்சி குழம்பி போயிருக்கிற? ஸோ நம்ம இனிமேல் தனிமையாக போய் சந்தோஷமாக வாழ போகிறோம்ல, அதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறான். அப்புறம் என்ன, ஹீரோயினும் கொஞ்சம் நார்மல் ஆக்கிட்டாங்க. இப்போ கடைசியாக அவங்க தங்க போகிற அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஹீரோடைய கம்பெனியில் இருந்து தான் அந்த வீடையும் கொடுத்துருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்காக ஒரு அங்கிளும் ஆண்டியும் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த காரை பார்த்ததுமே வாங்க சார் என்ற மாதிரி வேகமாக வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஹீரோனுடைய ஒய்ஃபான ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்க, அப்புறமா ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே பார்த்தா அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். தனி வீடு, பாசமான ஹஸ்பண்ட், அருமையான இடம்ன்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா அந்த வீட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அப்போ ஒரு இடத்துல சகதி கால் தடம் இருக்குது. மிரண்டு போய்ட்றான். உடனே அந்த ஹெல்ப்பர் அங்கிளை கூப்பிட, அவரு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படி சகதி இருந்துச்சு? இப்போ தானே நான் க்ளீன் பண்ணேன், அப்புறம் எப்படி இந்த சகதி வந்துச்சுன்னு தெரியலையே. சரி கவலைப்படாதீங்க, உடனே நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கும் என்னடா இது வந்த புதுசுல இப்படியா அப்படின்ற மாதிரி லைட்டாக ஜெர்க் ஆகுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகிடுது. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய புது வீட்டில் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அப்படியே அவங்களுடைய உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போய் இருக்குது. ஹீரோவும் தூக்கத்திலேயே நாளைக்கு ஒரு ஃபேனை வாங்கிட்டு வரணும்ப்பா கம்பெனியில் இருந்து, முடியலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நமக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது ஊட்டி மாதிரியான இடம் மாதிரி தானே தெரிஞ்சுது, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு வேகுதுன்ற மாதிரி புரியலை. இப்போ கட் பண்ணால் விடிஞ்சிருது. ஹீரோயின் வந்து முழிச்சதுமே கம்பெனியில் இருந்து வந்த ஃபேனை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து அந்த ஹெல்ப்பர் லேடி இருப்பாங்கல்ல, அவங்க என்ன மேம் புதுசாக ஃபேன்லாம் வந்திருக்குது அப்படின்னதும், ஓ அதுவா, நேற்று நைட் வந்து எங்களுக்கு தூக்கமே வரல, பயங்கரமாக வேர்த்து போயிட்டோம், ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னதும் அவங்களும் ஷாக்காகிறாங்க. என்னடா இது இவ்வளோ குளிர் பிரதேசத்தில் உங்களுக்கு வேர்த்துச்சா அப்படின்னு ஷாக்காகிறாங்க. அது போக ஹீரோயின் வந்து புதுசாக அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அன்னைக்கு வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்திருக்கேன். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணி, இங்கே பாருமா நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது போக இப்போ நம்ம மதகுரு அங்கே வந்துருவாரு, ஸோ அவருக்கு வந்து இஞ்சி டீனா பிடிக்கும், அவர் உள்ள உட்கார வச்சு இஞ்சி டீ போட்டு கொடு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட, ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து சுற்றி மத்தியும் பார்க்குறாங்க. அப்போ வெளியில் இருக்கிற யார்டில் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு தாத்தா நிற்கிறாரு. ஸோ அவரை பார்த்ததுமே ஹீரோயின், ஓ இவர் தான் மதகுருவா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மெல்ல பக்கத்தில் வந்து, வாங்க ஏன் வெளியில் நிற்கிறீங்க, உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னதும் அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் உள்ள வராரு. உள்ள வந்து உட்காந்துட, ஐயா உங்களுக்கு நான் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டீ போடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு யோசனையில பின்னாடி திரும்பி பார்க்கறா. பார்த்தா அந்த மதகுருவை காணோம், எங்க போனாங்க அவங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அங்க இருக்கிறவங்க கிட்ட, இங்க நம்ம மதகுரு வந்தாருல, உட்கார்ந்து இருந்தாருல, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு அப்படின்னதும், என்ன மேம் சொல்றீங்க, மதகுருவா? அவரு கருப்பு கலர் ட்ரெஸ்லாம் மேக்சிமம் போட மாட்டாரு, நீங்க வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோடைய கார் வந்துருது. ஸோ ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டான். கூடவே பார்த்தீங்கன்னா அந்த மதகுருவை கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஸோ இவர் தாமா மதகுரு, வர வழியில நடந்து வந்துட்டு இருந்தாரு, அதான் நானே கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னதும் ஹீரோனும் ஷாக் ஆகி ஹீரோவை தனியாக கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்தேன், கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு தாத்தா மாதிரி இருந்தாரு அப்படின்னதும், நீ யாரையாவது பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்துருப்ப, சரி வா உள்ள போலாம், லேட் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நல்லா ப்ரேயர்லாம் பண்றாங்க. அந்த சமயத்துல அந்த தாத்தா ஹீரோயின் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. மிரண்டு போன இவா அந்த தாத்தாவே பார்த்துட்டு இருக்கிறா. அவர் அப்படியே மெல்ல எந்திரிச்சு எல்லாரும் முன்னாடி வந்து ஹீரோயின் அப்படியே பாயிண்ட் பண்றாரு. ஹீரோயின் பயத்துல ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா. உடனே ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த தாத்தா அப்படின்னு காமிக்கிறா. பார்த்தா அங்க யாருமே இல்ல. உடனே வேகமா வெளியில வந்து பாக்குறா. பார்த்தா வெளியில அந்த யார்ட்ல நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே ஹீரோ கிட்ட அங்க நிக்கிறாரு பாரு அப்படின்னதும் ஹீரோவும் வந்து பாக்குறான். பார்த்தா யாருமே இல்ல. உடனே வேகமா வெளியில போய் பாக்குறான். வெளியில பார்த்தாலுமே ஆளை காணோம். ஸோ இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பயம் உள்ளுக்குள்ள ரொம்பவே அதிகமாகுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. ஸோ ஹீரோயினுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறான். ஹீரோ வந்து வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு மட்டும் ஏன் அவர் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு, இங்கே பாருமா நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்து காத்த, ஸோ கண்டிப்பாக அது பக்கத்து வீட்டுக்காரங்களா தான் இருக்கும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன். அவங்க அந்த மாதிரி தாத்தா யாராவது பார்த்தா நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீ பயப்படாத, இந்த வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கோ சரியா, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிடுறா. அப்படியே சீனும் கட் ஆகி இப்போ நைட் ஆகுது.
நைட்டு இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. உடனே பாதியிலே முழிச்ச ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம குளிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் குளிக்கிறா. அப்போ அந்த கண்ணாடியில் அந்த தாத்தா எட்டி பார்க்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்புறமா ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுமே அவளுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேற ட்ரெஸ் எடுக்கும்போது சைடில் வந்து அந்த தாத்தா நிற்கிறாரு. ஆனால் ஹீரோயின் அதை பார்க்கல. அவள் பாட்டுக்கு வந்து உட்காந்து கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த தாத்தா நின்றுக்கிட்டு இவரை கை காட்டுறாரு. அவளுதான் மிரண்டு போனவா பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆளை காணோம். என்னடா இது, ஒருவேளை இது நம்ம மன பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு ஒன்றுமே புரியாம நம்ம ஹீரோயின் வந்து படுத்துட அவளுடைய வாயில வந்து ஏதோ லிக்யூட் மாதிரி விழுது. என்னன்னு மேலே பார்த்தா அந்த தாத்தா வந்து தலை கீழே நிற்பாரா. அப்படியே மெல்ல முன்னாடி வந்து தலையை மட்டும் தனியாக திருப்பவாரு பாருங்க. அவ்வளோதான். ஹீரோயின் அலறி அடிச்சு முழிக்கிறா. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு அவனும் முழிச்சுக்கிறான். இல்லை அந்த தாத்தா வந்தாரு அப்படின்னதும் சரி ஓகே விடுமா, இது வெறும் கனவு தான், நீ ஏன் பயப்படுற, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு ஹீரோ வந்து பாசமாக ஹக் பண்ணுறான். இங்கே பாரு நீ பயப்படாத, நாளையில இருந்து அந்த ஹெல்ப்பர் லேடி ஹெல்ப்பர் அங்கிள் 2 பேரையும் நம்மளுடைய வீட்டிலே ஸ்டே பண்ண சொல்லிடுவோம். ஸோ நீ பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 7 வாரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அதை வந்து அந்த ஹெல்ப்பர் லேடியும் ஹெல்ப்பர் அங்கிளும் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க போல. ஹீரோயின் கூட இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு இப்போ அந்த மன பிரம்ம அந்த தாத்தா அப்படின்னு யாருமே கண்ணுக்கு தெரியல. ரொம்பவே சந்தோஷமா அவளுடைய லைஃப் போயிட்டு இருக்க. திடீர்னு அவளுக்கு வாமிட் வந்துருது. வேகமா வாயில கை வச்சுட்டு ஓடுறா. அதே சமயத்துல ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு ஃபோன் கால் வருது. அவனும் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம் அப்படின்னதும் ஹீரோ பதறி போய் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அங்கே பயப்படுற மாதிரியான விஷயம் இல்லை போல. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். உங்களுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, கிட்டத்தட்ட 7 வாரம் ஆச்சு ப்ரெக்னென்ட் ஆகி அப்படின்னதும் ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பாசமா இந்த மாதிரி எப்போ பேபி மூவ் ஆகும் அப்படின்னதும் 20 வாரத்தில் பேபி மூவ் ஆகுறது தெரியும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினும் பாசமா பேச இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. என்ன சொல்றானா, இந்த மாதிரி ஆஃபீஸில் இன்னைக்கு ரொம்ப வேலையாயிடுச்சுமா, அதனால நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எனக்காக வெயிட் பண்ணாம நீ தூங்கிடு சரியா அப்படின்னதும் ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போனா வீட்டுக்குள்ள அந்த சகதி கால் தடம் இருக்குது. ஸோ பயந்துட்டாங்க. என்னடா இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வருது அப்படின்னு அந்த ஆன்டி கிட்ட கூப்பிட்டு காமிக்க அவங்களும் பார்த்துட்டு ஆமாமா என்ன காரணம், ஒருவேளை பூனையா இருக்குமோ அப்படின்னதும் ஆனால் கால் தடத்தை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரூமில் போய் தூங்க போய்ட்றா. அந்த சமயத்தில் அவளுடைய ரூமுடைய கதவை யாரோ தட்டுறாங்க. உடனே வேகமாக வெளியில் வந்து பார்க்குறா. பார்த்தா வெளியில் யாருமே இல்லை. உடனே கதவை மூடிட்டு உள்ள வர மறுபடியும் பயங்கர வேகமாக தட்டுறாங்க. இவளுக்கு கதவை திறக்கவே பயமாக இருக்குது. அப்போ டக்குன்னு அங்கே இருந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது. பின்னாடி அந்த தாத்தா நிற்பாரு, அதுவும் நிர்வாணமா. ஸோ ஹீரோயினுக்கு அது ஃபீல் ஆகுது. டக்குன்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த கொடூரமான தாத்தா நிற்கிறாரு. இவ கத்துறா. உடனே அந்த பேய் தாத்தா என்ன பண்றாருன்னா வேகமா வந்து ஹீரோயினை பிடிச்சி ஹீரோயினுடைய வயிற்றையா கீறிட்டுறாரு. அதனால வயிற்றுல இருந்த அந்த சிசுவே வெளியில வந்துருது. அதை அந்த கொடூர தாத்தா எடுத்து அப்படியே திங்குறாரு. அவளை தான் மிரண்டு போன நம்ம ஹீரோயின் வழியில கத்துறா. என்னன்னு பார்த்தா பெட்ல இருந்து அலறி அடிச்சு கண் முழிக்கிறாங்க. ஹீரோ வந்து பக்கத்துல தான் இருக்கிறான். இவ்வளவு வயிறு வலிக்குதுன்ற மாதிரி பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தா உடம்பெல்லாம் ரத்தமா இருக்குது. உடனே அடுத்தது வேகமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த மாதிரி உங்க ஒய்ஃபோடைய கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனால ஹீரோயின் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, ஸோ டாக்டர் வந்து உன்னால அடுத்ததும் குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொன்னாங்க, ஸோ இதுதான் விதி அப்படின்னதும் ஹீரோயின் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நான் அந்த தாத்தாவை பார்த்தேன், அவர் தான் வந்தாரு, என்னுடைய குழந்தைய எடுத்து சாப்பிட்டாரு, ஸோ எனக்கு ஏதோ பயமா இருக்குது, இங்கே பாருங்க என்னுடைய வயிற்றுல அவருடைய நகைத்தடங்கள்லாம் இருக்குது அப்படின்னதும் ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோ இங்கே பாருமா நீ ரொம்ப பயந்து போயிருக்கிற புரியுது, ஆனால் பேய் பிசாசெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது உன்னுடைய மனப்பிரம மட்டும்தான், ஸோ இது உன்னுடைய நகம் தான், நீ தான் ஃபோர்ஸாக வயிற்ற வந்து கீச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவே சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்டிலே ரெஸ்ட் எடுக்காங்க. நம்ம ஹீரோவும் வீட்டிலே தான் இருந்திருப்பான். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வேலைக்கு போய் ஆகணும் இல்லையா, அதனால ஹீரோயின் கிட்ட நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னதும் சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அடுத்தது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற அந்த அங்கிள் இருக்காங்க இல்லையா, ஒர்க்கர் அங்கிள், அவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு மந்திரவாதியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னதும் அவரும் ஹீரோவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னதும் பரவாயில்ல நீங்க கூட்டிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஒரு மந்திரவாதியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. ஸோ அந்த மந்திரவாதி வந்ததுமே அவருடைய கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் தலையை தொட்டு பார்த்துட்டு மனசுக்குள்ளே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, ஹீரோயினுக்கு எதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நிறைய ப்ரே பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இந்த வீட்டில் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களை பிடிக்காத யாரோ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஸோ உன்னுடைய குழந்தை போனதுக்கு காரணமும் அந்த பிளாக் மேஜிக் தான், ஸோ அது யார் பண்ணியிருக்காங்க எதுக்கு பண்ணியிருக்காங்கன்றதுல என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இதுகிட்ட இருந்து பாதுகாக்க மட்டும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கொடுக்குறாரு. இந்த பாட்டிலை கொடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலை உங்கள் வீட்டை சுற்றி வைங்க, அப்போ தான் தற்சமயத்துக்கு அதுகிட்ட இருந்து உங்களால் தப்பிக்க முடியும்,
இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா டெய்லி நீங்கள் ப்ரே பண்ணணும் அப்படின்னதும் அடுத்த நாள்ல இருந்தே நம்ம ஹீரோயின் அதை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ டெய்லி ப்ரே பண்ணுறாங்க. அப்படியே நாட்களும் போகுது, வாரங்களும் ஆகுது, கொஞ்சம் மாதங்களும் ஓடுது. நம்ம ஹீரோயினுக்கு அந்த விசுவல்ஸும் தெரிய ஆரம்பிக்கல, அந்த தாத்தா பேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அவளுடைய வாழ்க்கை மறுபடியும் ரொம்ப நிம்மதியாக போக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கச்சில ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து வெளியில உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ அந்த ஒர்க்கர் அங்கிள் வந்து அங்க இருக்கிற ஒரு பூந்தொட்டி எடுத்துட்டு போறாரு கிளீன் பண்றதுக்காக. அந்த சமயத்துல அதுக்கு பின்னாடி இருந்த பாட்டில் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டான். உடனே என்ன பாட்டில் இது அப்படின்னு கேட்கும்போது ஒர்க்கர் அங்கிளும் பயத்துல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட. ஆனா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். ஸோ வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்து நிறைய பாட்டில் எடுத்து ஹீரோயின் முன்னாடி வைக்க, ஸோ ஹீரோயினும் இங்க பாருங்க இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க இதை நம்ப மாட்டீங்கல்ல, ஸோ இது வந்து நம்மளுடைய நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னதும் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். இங்க பாரு பேய் பிசாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றத நான் சொல்லியிருக்கேன்ல, நீ ஏன் இன்னுமே இதை பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில போட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பயமாயிடுது. அப்படியே கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது. வழக்கத்துக்கு மாறா பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இடி மின்னல்லாம் அடிச்சிட்டு இருக்குது. உடனே நம்ம ஹீரோ விண்டோஸ் எல்லாம் சாத்திட்டு ரூம்குள்ளே தூங்க போகலான்ற மாதிரி போகிறான். அப்போ அந்த இடத்துல அந்த சகதி கால் தடம் இருக்கிறத பார்க்காம போய்ட்றான். அப்புறம் என்ன வீட்டில் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு எப்போதும் போல இப்போ நடு ராத்திரியில முழிக்கிறாங்க. முழிச்சு தண்ணி குடிக்கலான்ற மாதிரி போகிறாங்க. அப்போ அங்கே மின்னல் மின்னிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வெளிச்சத்தில் நம்ம ஹீரோயின் அந்த தாத்தா இருக்கிறத பார்க்குறா. அவ்வளோதான் பயந்து அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்க அந்த சகதி வர வலிக்கி விட்டுறது பொத்துன்னு கீழே விழுந்துட. அப்போ அந்த தாத்தா வந்து தலைகீழ நிப்பாரு பாருங்க. மிரண்டு போன ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா இவரு நம்ம ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு. உடனே அடுத்தது நம்ம ஹீரோயின் வேகமா பதறி அடிச்சு போய் ஹீரோ வந்து எழுப்புறா. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு வேகமா வெளியில வந்து பாக்குறான். யாருமே இல்ல. ஹீரோயினும் பயந்துகிட்டு எங்க பாரு இந்த இடத்துல நிக்கிறான் பாருன்ற மாதிரி காமிச்சா இப்போ ஹீரோடைய கண்ணுக்கும் அந்த பேய் தாத்தா தெரியறாரு. ஸோ மிரண்டு போய் அப்படியே பயத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறான். டக்குன்னு அந்த தாத்தா வெளியில போயிடுறாரு. உடனே இவனும் வேகமா வெளியில போய் மேல பார்த்தா அந்த சிம்னி இருக்கும் இல்லையா, அது மேல அந்த தாத்தா நின்று பார்த்துக்கிட்டே அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி போறாரு. உடனே நம்ம ஹீரோ வேகமா மேலே ஏறி பார்க்க சொல்றான். அப்படி பார்க்கும்போது ஒரு பானை இருக்கிறத நோட் பண்றாங்க. ஸோ அந்த பானை எடுத்துட்டு கீழே இறங்கிட இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கர பயம் வந்துருச்சு இல்லையா. இப்போ ஹீரோயின் சொல்றதையும் நம்ப ஆரம்பிக்கிறான். ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, பேய் பிசாசு எல்லாம் உண்மைதானா அப்படின்னு அடுத்த நாளே அந்த மந்திரவாதியை வர சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மந்திரவாதியும் இந்த பானையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இது வந்து அந்த விச் கிராஃப்ட் தான், யாரோ உங்களுக்கு எதிராக பிளாக் மேஜிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா உங்களால பாதிக்கப்பட்டவங்களா தான் இருக்கணும், அது போக இது சாதாரண பிளாக் மேஜிக் கிடையாது, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிளாக் மேஜிக், ஸோ கண்டிப்பா இப்படியே இருந்தா அது உங்களுக்கு ஆபத்து தான், ஏன்னா நீங்க எத்தனை வாட்டி பிரெக்னென்ட் ஆனாலுமே அது வந்து கழிச்சு விட்டுரும், அது உங்களுடைய ரத்தத்துக்கு தான் ஆசைப்படுது அப்படின்னதும் ஹீரோ இருந்துக்கிட்டு அப்படின்னா எங்களால் குழந்தை பத்துக்கவே முடியாது அப்படின்னதும் எனக்கு அதை பத்தி சரியா தெரியல, ஆனா அந்த பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ணா மட்டும்தான் உங்களால நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னதும் எப்படிங்க ரிமூவ் பண்றது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. ஸோ அந்த பிளாக் மேஜிக்கை செஞ்சவங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அதை குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சு எடுத்தா மட்டும்தான் அந்த பிளாக் மேஜிக் வந்து முறியடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க யாரையாவது கஷ்டப்படுத்தினீங்களா, உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, அவங்க மூலமா தான் இது வந்திருக்கும் அப்படின்னதும் ஹீரோயின் யோசித்துக்கிட்டே அப்படியே வெளியில வராங்க. ஸோ ஹீரோ பின்னாடியே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு இப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது, அதாவது நான் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பையனை டேட் பண்ணேன், 6 மாசமா நானும் அந்த பையனும் லவ் பண்ணோம், ஆனா எங்களுக்குள்ள செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் அவனை விட்டு வந்துட்டேன், ஆனா அவன் என்னையே பின்தொடர்ந்து என் மேல ரொம்பவே கிறுக்கா இருந்தான், நான் எதுக்கு உங்ககிட்ட இதை பத்தி நான் சொல்லலைன்னா அவனை பத்தி ஞாபகமே எனக்கு வரக்கூடாதுன்னு வச்சிருந்தேன், அதனால தான். ஸோ ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணது அவனுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் எனக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஸோ ஹீரோவும் அதை யோசித்து பார்த்துட்டு சரி ஓகே அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் கூட எப்போதுமே நான் இருப்பேன் அப்படின்னு சப்போர்ட்டிவா பேசுறான். இப்போ அடுத்த நாள் காலையில ஆனதுமே நம்ம ஹீரோயின் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பத்தி தெரியுமா, அவன் எங்க இருக்கான்ற மாதிரி விசாரிக்கிறா. அப்படி ஒவ்வொன்றா விசாரிக்கும் போது தான் கடைசியா ஒன்று தெரிய வருது, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை போலீஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணிட்டதாகவும், ஆனா அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே அவன் வெளியில வந்துட்டான், அப்படி வெளியில வந்தவன் அதுக்கப்புறம் எங்க போனா என்னான்றது யாருக்குமே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட நம்ம ஹீரோ நீ கவலைப்படாத நான் எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே சீனு கட் ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, அதாவது நம்ம ஹீரோயின் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களை பாதுகாக்கிறது எல்லாமே அந்த பாட்டில் தான். ஸோ இப்படி பாட்டில் வச்சதுனால அந்த தாத்தாவுடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருந்திருக்காது. அப்படி இருக்கச்சில அன்னைக்கு நைட் வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி விசாரிச்சல, அவன் எங்கே இருக்கான்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அது வந்து அவனுடைய அக்கா வீட்டில் தான் அவன் தங்கி இருக்கிறானா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றானா அடுத்த நாளே அந்த வீட்டுக்கு மந்திரவாதியை கூட்டிட்டு
போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே தானே அந்த பிளாக் மேஜிக் செய்யப்பட்ட பொருளை வந்து மறைச்சு வச்சிருந்திருப்பான். ஸோ அதை எடுத்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இவங்களுடைய சாபம் நீங்குன்றதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிறதுக்காக ஹீரோயினுடைய அம்மா வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய அக்கா வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ மந்திரவாதியும் இந்த இடத்துல ஏதாவது பிளாக் மேஜிக் செய்யப்பட்ட பொருளை மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும் செய்யப்படாத மாதிரி தான் தெரியுது. அப்போ கரெக்டாக அந்த அக்கா வெளியில் வந்து யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் தம்பி இருக்கிறானா, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், ஸோ பிஸ்னஸ் விஷயமா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னதும் என்னங்க சொல்கிறீங்க, அவள் செத்து போய் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது அப்படின்னதும் ஹீரோ வந்து ஷாக்காகிறான். ஸோ பிளாக் மேஜிக்கை பொறுத்தவரை பிளாக் மேஜிக் செஞ்சவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சாபமும் நீங்கி இருக்கணும். ஆனால் ஹீரோயினுக்கு நீங்கள இல்லையா, அப்போ கண்டிப்பாக இவன் பண்ணலான்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஸோ அதை ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அது போக இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவும் பயமாக இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே தூங்குவோம், நம்ம நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண வரும்போது கீழே சகதி இருக்கிறத பார்க்குறா. ஸோ சகதி வந்தாலே என்ன, தாத்தா வரப்போறாருன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அந்த பயம் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளேயே அந்த மந்திர பாட்டில் வந்து வெடிக்குது. அவ்வளோதான், ரைட்டு தாத்தா வந்துட்டாரு அப்படின்னு ஹீரோயின் பயத்தில் வெளியில் போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் இருந்த ரூம் வந்து அப்படியே லாக் ஆகுது. அந்த இடமே இருட்டாக ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு பிரெக்னன்சி பெயினும் வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த தாத்தா நிற்கிறாரு. மெல்ல ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு நீ எனக்கு தான், இந்த குழந்தை எனக்கானது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு. வெளியில் ஹீரோயினுடைய அம்மாவும் அந்த ஒர்க்கர்ஸும் போராடுறாங்க, எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணும்னு முடியலை. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த மந்திரவாதியை கூட்டிட்டு உள்ளே வந்துட்டான். ஸோ அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மந்திரத்தை யூஸ் பண்ணி தாத்தாவை பிரிச்சுட இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக பெயின் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல பிரசவம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேய் வந்து எப்படியாவது ஹீரோயின் அட்டாக் பண்ணிடலான்ற மாதிரி பார்க்குது. ஆனால் நம்ம மந்திர தாத்தா வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான மந்திரத்தெல்லாம் சொல்லி எப்படியோ அந்த தாத்தாவை அங்கேருந்து ஓட வச்சிட்றாரு. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயினுக்கும் குழந்தை பிறகுது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ கட் பண்ணால் விடிஞ்சிருது. ஸோ இவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளி வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆக ஸோ குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த மந்திரவாதி கிட்ட நம்ம ஹீரோனே கேட்குறானா இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு இல்லையா, ஸோ அந்த சாபம் போயிருக்கும்ல, இப்போ அந்த தாத்தா பேய் வந்து அட்டாக் பண்ணாதுல்ல அப்படின்னதும் இங்கே பாருப்பா தம்பி, அப்படி கிடையாது, இது வந்து பிளாக் மேஜிக், அதுவும் சாதாரணமான பிளாக் மேஜிக் கிடையாது. முதல்ல 7 நாளில் அது அட்டாக் பண்ணிச்சு, அடுத்தது 7 வாரம், அதுக்கப்புறம் இப்போ 7 மாதம் கழிச்சு உங்களை அட்டாக் பண்ணியிருக்குது. இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு அது உங்களை அட்டாக் பண்ணும். அதுக்குள்ள நம்ம பிளாக் மேஜிக் செய்யப்பட்டதை எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த பொருளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும், அப்பதான் இதுல இருந்து வெளியில வர முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுவரை உங்க பொண்ணு நார்மல் குழந்தைய வளர மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு 7 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். ஸோ அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அதனால ஹீரோயினுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. அவளுடைய பொண்ணை வந்து தேடி பார்க்கறா, ரூம்ல எங்கேயுமே இல்லை. உடனே அங்க இருக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பயத்துல சுத்தியும் முத்தியும் தேடி போறான். அப்படி ஒரு இடத்துக்கு தேடி வரும்போது அவ கையில கத்திய வச்சுட்டு அப்படியே பித்தம் பிடிச்ச மாதிரி நிக்கிறா. ஸோ ஹீரோயின் பொண்ணால பேச முடியாது. அந்த பேயோடைய பிடியில தான் இருக்கா போல. எப்போதுமே அமைதியா லைட்டா மென்டலி இல் மாதிரி இருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் அவளுடைய பொண்ணு கிட்ட கத்தியெல்லாம் வச்சிருக்க கூடாது, என்கிட்ட கொடு அப்படின்னு வாங்க போகும்போது கையிலையா கட் பண்ணிட்டு வேகமா ஓடி போயிடுறா. ஸோ ஹீரோயினும் பின்னாடியே நில்லு, எங்கேயும் போகாத அப்படின்னு பிடிக்கலான்னு போகும்போது அவளை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அவளுடைய ரூம்ல போய் அமைதியா உட்காந்து எதையோ தின்னுட்டு இருக்கிறா. ஸோ இவ்வளோ என்னாச்சு அப்படின்னு வேகமா வந்து பார்த்தா அந்த பொண்ணு பச்சையா எதையோ தின்னுட்டு இருப்பாளாம். ஸோ அவளை நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம குழந்தை இப்படி வளர்ந்துட்டு இருக்குது, ஸோ நாளைக்கு வேற அவளுக்கு பிறந்த நாள், என்னாக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயத்துல இருக்காங்க. ஸோ ஹீரோ கிட்ட எனக்கு பயமா இருக்குது, நம்ம என்ன பண்றது, இதுக்கு வேற முடிவே இல்லையா, அந்த பிளாக் மேஜிக் செய்யப்பட்டவங்களை கூட நம்ம கண்டுபிடிக்க முடியல, நான் என்னுடைய அம்மா சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். ஸோ எங்களுடைய நெய்பர்ஸும் இந்த மாதிரி எனக்கு பண்ணலன்றது தான் நான் நினைக்கிறேன். ஆனா அப்புறம் யார் பண்ணியிருப்பாங்க, ஸோ கண்டிப்பா இப்போ அந்த கிழவனும் வருவான், பயமா இருக்குது எனக்குன்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோயின் ஆறுதல் படுத்திட்டு நீ பயப்படாத, நான் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மந்திரவாதியை வர சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுவும் நம்ம மந்திரவாதிக்கு தெரிஞ்சவர் தான். ஸோ அவங்க வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளா, ஸோ நாளைக்கு அவங்க வந்துருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த மந்திரவாதி இன்னொரு பெரிய மந்திரவாதியும் அவருடைய பையனும் வந்திருக்காங்க ரிச்சுவல் பண்றதுக்காக. ஏன்னா இப்போ 7 மாசத்துக்கு அப்புறம் நடக்க போறது ஒரு பெரிய பூகம்பம் இல்லையா,
இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, அதான் அந்த பெரிய மந்திரவாதி என்ன பண்றாருன்னா, வீடு ஃபுல்லா மந்திரங்களால ஊதி வித்தியாசமான பொருட்களை வைக்கிறாரு. அப்படியே டைமும் போகுது. இப்போ நைட்டும் ஆகுது. ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஹாலில் ஒன்னா உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பேய் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு நைட்டு மிகப்பெரிய அசம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. என்னன்னா, இவங்க வெளியில மந்திரத்துக்காக நிறைய இந்த பார்டர்ல எல்லாம் விரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா காத்துல கரையுது. திடீர்னு லைட்டு போயிடுது. ஸோ யாருக்குமே கண்ணு தெரியல. உடனே எல்லாருமே எழுந்திரிச்சு நின்று ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசியா அந்த தாத்தா பேய் உள்ள வந்துருது. அதுவும் ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்ணுதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மந்திரவாதி வந்தார் இல்லையா, அவரு தான் கழுத்துக்கு மேலே ஏறி உட்காந்து அப்படியே வாய்க்குள்ள கையை விட்டு குடலை பிடுங்கி வெளியே போடும் பாருங்க. பயங்கரமா இருக்கும். அதே சமயத்துல மத்த எல்லாருமே ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா அந்த பேய் விடாம கதவை திறந்து உள்ள வந்துட. ஸோ அதுக்கு என்னன்னா, அந்த சின்ன குழந்தைய அது கூட கூட்டிட்டு போகணும், அதனாலதான் அது வந்திருக்குது. ஆனா கரெக்டா நம்ம பெரிய மந்திரவாதி அங்க வந்துடுறாரு. ஸோ அவருக்கு மந்திர தந்திரங்கள்லாம் நிறைய தெரியும் போல. ஸோ நிறைய ப்ரே பண்ணி அந்த பேய் அங்கிருந்து மறைய வச்சிடுறாரு. ஸோ எப்படியும் அந்த பேய் போயிடுது. ஆனா இன்னுமே குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பயத்துல தான் இருக்கிறாங்க. அந்த மந்திரவாதியும் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பேய் ஒன்றும் கம்ப்ளீட்டா போகல, ஆனா இப்போதைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வருது. அந்த மந்திரவாதியை தூக்கிட்டு போறாங்க. நிறைய விசாரிக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து உட்காரவும் இந்த மந்திரவாதி என்ன கேட்கிறாருன்னா, உங்க 2 பேருக்குள்ளேயும் நீங்க எதையும் மறைக்கிறீங்க, எல்லா உண்மையுமே சொல்லலை, நீங்க உண்மையா சொன்னா மட்டும்தான் இந்த பிளாக் மேஜிக்கை முறியடிக்க முடியும், உண்மையா இருக்கணும், அப்பதான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னதும் ஹீரோயின் இருந்துகிட்டு, என்ன உண்மை, நான் தான் எல்லாம் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ தான் நம்ம ஹீரோவே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் சைட்ல இருந்து இந்த பிளாக் மேஜிக் வைக்கல, நம்ம ஹீரோ சைட்ல இருந்து தான் ஒரு பொண்ணு பிளாக் மேஜிக் செட் பண்ணியிருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ இப்போ தான் அதை வாய் திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இதை பண்ணியிருப்பான்ற மாதிரி நான் ட்ரை பண்ணி அவனை கண்டுபிடிச்சி போய் பார்க்கும்போது அவன் 6 மாதத்துக்கு முன்னாடியே இறந்துட்டான்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இன்னொரு பொண்ணு மேலே டவுட் வந்துச்சு. அது வேற யாரும் கிடையாது, என்னுடைய முன்னாள் காதலி அப்படின்னு சொல்ல ஹீரோயினே மிரண்டு போய் பார்க்குறாங்க. அடே என்னடா சொல்கிறான்ற மாதிரி. இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஹீரோவுக்கு அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு மேலே அஃபேர் இருந்திருக்கும். ஸோ 2 பேரும் ரகசியமாக மீட் பண்ணி நிறைய பேசியிருந்திருப்பாங்க. அதில் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்திருப்பானா, இந்த மாதிரி நீ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஆனால் ஹீரோயின் உனக்காக அவளுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வரமாட்டா, நான் தான் உன் கூட கடைசி வரை இருக்க போகிறேன், உன்னுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் எனக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வரேன்னு சொல்லிட்டான், ஸோ இனிமேல் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் 2 பேருக்குள்ளையும் சண்டை வந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோ என்னை மன்னிச்சிரு, நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும், என்ன புரிஞ்சுக்கிறது, அவளுக்காக என்னை ஏமாத்திட்டு போறியா, கண்டிப்பா நீயும் உன்னுடைய குடும்பம் எல்லாமே இதுக்கு அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நான் அவள் நார்மலாக தான் பண்ணியிருக்கான்னு நினச்சேன், ஆனால் அவள் அதை உண்மைக்கும் தான் சொல்லியிருக்கிறான். ஸோ அவள் எங்கே இருப்பான்ற மாதிரி நாங்கள் தேடி பிளாக் மேஜிக் எடுக்கலான்ற மாதிரி பார்த்தோம், ஆனால் முடியலை. ஸோ ஹீரோயின் கிட்ட இதை பற்றி சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் ஹீரோயின் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவான்றதுக்காக தான் என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி கேட்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, ரொம்பவே கஷ்டப்படுறா. வெளியில் சோகமாக ஓடி போய் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்றா. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ மெல்ல வந்து இங்கே பாருமா, என்னை மன்னிச்சிடு, என் மேலே தப்பு தான், உண்மை ஒத்துக்கிறேன், ஆனால் இப்போ இந்த டைமில் எனக்கு வேறு வழி கிடையாது, நம்ம பொண்ணுக்காக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கிறத விட அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போய் அந்த பிளாக் மேஜிக்கை அழிக்கணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து நான் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மந்திரவாதி கிட்ட வந்து பேசுகிறான். இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்கே இருப்பான்ற மாதிரி கண்டுபிடிக்கணும்னதும் உடனே அந்த மந்திரவாதியும் அந்த ஊருடைய மேப் வச்சு ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுறாரு. நம்ம ஹீரோடைய அந்த எக்ஸ் லவரை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே அவர் கண்டுபிடிச்சு ஒரு லொக்கேஷனையும் மார்க் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு இருக்கிறா, ஸோ அவளுடைய வீட்டில் தான் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா இவர் தான் பெரிய மந்திரவாதியாச்சே. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக அவள் எங்கே புதைச்சி வச்சிருப்பா அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் தோண்டிட்டு இருக்க, சீக்கிரமாக இதை முடிக்கணுன்றதுக்காக அவரும் சேர்ந்து தோண்டலான்றதுக்காக மண்வெட்டி எடுக்கலான்னு காருக்கு வராரு. ஆனால் காருக்கு பின்னாடி ஓடி அந்த பொண்ணு வந்து அடிச்சு அவரை மட்டையாக்கிட்டான். அடுத்தது நம்ம ஹீரோவும் நல்லா தோண்டிட்டு இருக்கான் இல்லையா, அப்போ பின்னாடி சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு தான். அடுத்த செகண்டே இவனே அடிச்சு மட்டையாக்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். அந்த பொண்ணுடைய வீட்டில் கை கால்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கேன். அப்போ அந்த பொண்ணு வரா, என்ன என்னுடைய காதலனை எப்படி இருக்க, கண் முழிச்சிட்டியா, ஸோ நீ என்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனால் பரவாயில்லையே என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியே, உன்னுடைய மந்திரவாதி வந்து உண்மைக்குமே பவர்ஃபுல்லான ஆள் தான், ஆனால் ஒரு உயிரோட இருக்கக்கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து, ஒன்று நான் கொன்று பழி வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து தினம் சாகிறத நான் லைவாக பார்த்து எனக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. ஸோ இப்போ பாரு உனக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதுலேயும் உன்னுடைய பொண்டாட்டி அவளை நான் எப்படி கொலை பண்ண போறேன்னு மட்டும் பாரு, அவன் நரக வேதனை அனுபவிச்சு சாவா அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்குமே இந்த மந்திரவாதி தானே ஃபர்ஸ்ட் காரணம், அவன் தானே ரிலீஸ் பண்ணி விடலான்னு பார்த்தான், இவனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வந்து
அவனை போட்டு தலை வரும்போது கரெக்டாக ஹீரோ வந்து தள்ளி விட்டுறான். அதனால அவன் சைடில் இருந்து டேபிள் மேலே விழுந்து உடஞ்சி அங்கேயே மயக்கமாகிடுறான். அடுத்தது உடனே நம்ம ஹீரோ அந்த கத்தியை எடுத்து அவனுடைய கை கட்டை அவுத்துட்டு அந்த மந்திரவாதி எழுப்ப அவர் பார்த்தீங்கன்னா அரகுற உயிரில் அந்த புதைக்கப்பட்ட ஜார் எடு, அப்பதான் இதை முறியடிக்க முடியும் அப்படின்னதும் ஹீரோ வேகமாக வெளியில போய் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறான். அவங்க நினைச்ச மாதிரி அந்த இடத்துல ஒரு ஜார் இருக்குது. ஸோ அந்த ஜார் எடுத்துட்டு வந்து மறுபடியும் அந்த மந்திரவாதி கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா பாவம் அவருக்கு ரத்தம் வந்து ரொம்பவே ப்ளீட் ஆகி அந்த இடத்துல இறந்து போயிட்டுறாரு. ஸோ ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக மறுபடியும் வீட்டுக்கு கால் பண்ணேன். அங்கே அந்த மந்திரவாதியோடைய பையன் தான் இருப்பான். ஸோ அவன்கிட்ட இந்த மாதிரி உன்னுடைய அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னதும் அவனும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அப்புறமா ஹீரோ அந்த ஜாரை பற்றி சொல்ல சரி ஓகே உடனே எடுத்துட்டு வாங்க, அப்பா ஆரம்பிச்சு வச்சதை நான் கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ அடுத்தது வேகமாக அந்த ஜார் எடுத்துட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த சைடு ஹீரோயினுடைய வீட்டை காமிச்சா அங்கே அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அந்த பேய் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் கொஞ்ச நேரத்துல அந்த பேய் மறுபடியும் என்ட்ரி கொடுக்குது. ஸோ பாவம் அந்த சின்ன பையனுக்கு அந்த அளவுக்கு பெரிய மந்திரவாதிலாம் கிடையாது போல. முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறான் அந்த தாத்தா பேய் கிட்ட. ஆனால் அந்த தாத்தா பேய் அந்த கத்தியே பிடுங்கி அவனையே கொடூரமாக குத்தி தலையை துண்டாக்கி கொடூரமாக சாகடிச்சிருது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அலறாங்க. உடனே அது நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன தப்பிச்சிடலான்னு பார்த்தியா அப்படின்னா அந்த சின்ன குழந்தைய அது கூட்டிட்டு போக. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் குழந்தைய விட்டுரு, அதுக்கு பதிலாக நீ என்ன எடுத்துக்கோ அப்படின்னதும் இந்த தாத்தா பையன் பார்த்தீங்கன்னா இது வந்து சரியான பதில், இதை தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன குழந்தைய விட்டுருது. ஸோ ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா இப்போ இவா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அந்த சின்ன குழந்தைகிட்ட என்ன மன்னிச்சிருமா, அம்மா உன் கூட சேர்ந்து உன்னை சந்தோஷமா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ உனக்காக நான் போறேன், உனக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு அந்த தாத்தா பேய் கிட்ட போக அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே பிடிக்குது. பிடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஸோ இதோட ஹீரோயினுடைய கதை முடிஞ்சிருச்சு போல. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வரான். ஸோ வேகமாக அந்த ஜார் எடுத்துட்டு உள்ள பார்த்தா ஹீரோயினை காணோம். எங்க போனா ஹீரோயின் அப்படின்னு அவனுடைய பொண்ணுகிட்டலாம் வந்து கத்திட்டு இருக்கிறான். ஆனா அவ வந்து பித்தம் பிடிச்ச மாதிரி தானே இருப்பான். ஸோ எதுவுமே பேசல. அந்த சமயத்துல வெளியில ஹீரோயினுடைய அம்மா அழுகிற சத்தம் கேட்குது. உடனே அவன் வேகமா வெளியில போய் பார்க்கறான். பார்த்தா ஹீரோயினுடைய உடம்பு இருக்குது, ஆனா உயிர் மட்டும் இல்ல. ஸோ அம்மா வந்து கதறி கதறி அழுறாங்க. எல்லாமே உன்னால தாண்டா, உன்னால தான் என் பொண்ணு இப்போ இப்படி ஆயிட்டா, நீ தான் காரணம் அப்படின்னதும் ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இல்ல கண்டிப்பா இதை நான் விட மாட்டேன், அந்த பிளாக் மேஜிக் எடுத்தா இவ உயிரோட வந்துருவா நம்புறேன், நீங்க இவளை பாத்துக்கோங்க, என் பொண்ணையும் உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மறுபடியும் பாத்தீங்கன்னா எங்க வரானா அந்த எக்ஸ்லவருடைய வீட்டுக்கு தான் வரான். அங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். எங்க போனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சத்தம், என்னடா மறுபடியும் இங்க வந்திருக்கிற, என்ன போட்டு தள்ளலான்னு வந்தியா அப்படின்னதும் இல்ல நான் அதுக்கெல்லாம் வரல, என்னுடைய ஒய்ஃப் வந்து ஆபத்துல இருக்கிற, அவளை காப்பாத்தணும், ஸோ அந்த சாபத்தை நீயே முறியடிச்சிரு அப்படின்னதும் என்னது நான் முறியடிக்கணுமா, நீங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அருவா கையில வச்சு ஹீரோ போட்டு தள்ள வரா. ஹீரோ வந்து அவளை தடுத்து பாக்குறான். அவகிட்ட இந்த மாதிரி ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் பண்ணது தப்பு தான், நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு என்னால எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னதும் இப்போ கூட நீ என்னை பத்தி யோசிக்காம உன் குடும்பத்தை சொல்றியா, உன் குடும்பத்தை அவ்வளோ லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க பாக்குறான். கடைசியில அவனும் ஒரு அருவா வச்சுட்டு நான் சொன்னா புரிஞ்சுக்கோ, அந்த பிளாக் மேஜிக் மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அவன் பாத்தீங்கன்னா விடாம நம்ம ஹீரோ வெட்ட வந்துட்டே இருக்கா. இவன் ஒரு கட்டத்துல நகர்றேன்னு சொல்லிட்டு அருவாவை சைட்ல வச்சிட, அதனால அது அவளுடைய கையவே கட் பண்ணிருது. ஸோ 2 துண்டா கீழே விழுந்துருது. ஸோ அப்படி விழுந்தாலுமே அவன் என்ன சொல்றானா, உன்னுடைய ஒய்ஃப் எப்போதுமே உயிரோட வர மாட்டா, பிளாக் மேஜிக்ல அதெல்லாம் கொண்டு வர முடியாது, செத்தது தான், ஸோ நீயும் சாவு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அறுக்க வரா. அதாவது இன்னொரு கையில கத்தி எடுத்துட்டு அறுக்க வரா. நம்ம ஹீரோ இதுக்கு மேல கோவத்துல அவளுடைய இன்னொரு கையுமே வெட்டிடுறான். ஸோ எல்லாம் போனதுக்கு அப்புறமா அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நீ நாசமா போறது எனக்கு சந்தோஷமா இருக்குது, அவன் கடைசி வரை உயிரோட வரமாட்டா, நீயும் செத்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு சமக்கம் வந்து அவளுடைய தலையவே துண்டை வெட்டிடுறான். ஸோ அவள் இறந்து போனதுனால அந்த சாபமும் போகுது. அதாவது அந்த ஜார் இருக்கு இல்லையா, அது அப்படியே எரிஞ்சு போகுது. இங்க நம்ம ஹீரோவுக்கு வந்து கதறி அழுகிறான். இல்ல ஹீரோயின் இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன், நானும் அவ கூடயே போறேன், என்னை மன்னிச்சிரு ஹீரோயின், என்னாலதான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கழுத்தை அறுத்து அவனே இறந்து போறான். அதே சமயத்துல இந்த சைடு அந்த சாபம் போயிருச்சு இல்லையா, அதான் அந்த பிளாக் மேஜிக் முறியடிக்கப்பட்டுருச்சு இல்லையா, அதனால இந்த பொண்ணுடைய உடம்புல இருந்த காயம் எல்லாம் சரியாகுது. ஃபர்ஸ்ட் டைம் பேச ஆரம்பிக்கிறா. யார் நீங்கன்ற மாதிரி இந்த பாட்டி கிட்ட, அதான் ஹீரோயினுடைய அம்மா கிட்ட. ஸோ ஹீரோயினுடைய அம்மாவும் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா, ஸோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ நல்லாவே நார்மல் ஆகிட்டா. ஸோ பித்தம் பிடிச்ச மாதிரி இருந்தவா எல்லா குழந்தையும் மாதிரி பேச ஆரம்பிச்சுட அவளை ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடைசியா நம்ம ஹீரோயினும் இறந்து போயிட்டாங்க, ஹீரோவும் இறந்து போயிட்டாங்க. இந்த விச் கிராஃப்ட் பண்ண ஜாரை மட்டும் காமிச்சு கடைசியா அந்த சின்ன பொண்ணு மட்டும் உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு படம்? ஸோ கடைசியில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் செமையாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். அது
அதுவும் இந்த படத்தை வந்து நீங்கள் படமாக பாருங்கள், டவுன்லோட் பண்ணி ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தா உண்மைக்குமே ரொம்பவே ஒர்த்தான படம். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.